உதவி தேவைப்படும் போது எல்லாரும் உதவ வருவாங்களா? எல்லாரும் எல்லா டைம்லயும் உதவுறதுக்கு வரதில்லை. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை யூடியூப்ல பார்த்தேன். அதை சில சமயத்துல அதை ஒரு சின்ன மீம் மாதிரி போட்டு அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, ஒரு சிறுத்தையுடைய தலையில ஒரு குடம் மாட்டிக்கிச்சு. பாருங்க, பாவம், அந்த குடம் மாட்டிக்கிட்டு தலை உள்ள இருக்குது. அந்த சிறுத்தையால அந்த குடத்தை எடுக்க முடியல, ஏன்னா அதுக்கு கையா இருக்குது அழகா எடுக்கிறதுக்கு. எப்படியோ தலை உள்ள மாட்டிக்கிச்சு. பாவம், மண்டபத்திரம்னு சொல்ற மாதிரி அதுக்கு எங்க கண்ணு தெரியாம அந்த சிறுத்தை அங்க விழுந்து இங்க விழுந்து எந்திரிக்குது. ஆனா உதவி செய்ய எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க, ஒருத்தர் உதவி செய்யலங்க. ஏன்னா சில பேருக்கு உதவி செய்தா எங்கடா நம்மள அவங்க பிராண்டிடுவாங்களோன்னு சொல்லி சில நேரத்துல சில பேரு நமக்கு உதவி செய்ய வர்றதில்ல. இன்னைக்கு நம்ம கூட யோபு மாதிரி உதவி செய்ய வந்த நண்பர்களே நம்மளை அக்யூஸ் பண்றத நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு காயப்படுறோம். சில பேர் என்ன பண்றோம்னா, காயப்பட்டதுனால காயப்படுத்துகிறோம். When we are hurt, we are hurting others. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, don't concentrate on your hurt, but concentrate on the help that comes from the Lord. சங்கீதம் 56ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது, அவருக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சில பொல்லாத மனிதர்கள், some enemies are standing against him, and he understands every time he is calling for help, all of them turn their backs on him. நண்பன் நினைச்சவனும் நம்மளை விட்டு போயிடுறா, நம்ம எதிரே நினைச்சவனும் நம்மளை காரி துப்புறா. ஆனா இந்த சூழ்நிலையில இவர் வாயிலிருந்து வந்த அறிக்கை என்ன? The most important thing in your trouble and your travail is whom do you trust and whom do you call with your mouth. உங்களுடைய பிரச்சனை நடுவில் எல்லாரும் உங்களை விட்டு திரும்பும் போது நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்களா இல்ல அவரை சபிக்கிறீங்களா? அன்பான பிள்ளைகளே, சங்கீதக்காரன் எவ்வளவு பாருங்களேன், எல்லாம் நம்மளுக்கு விரோதம் நடக்குது. இவர் கத்தரை கூப்பிடுறாரு, அவங்க எல்லாம் தலையை துளைக்கிட்டு போறாங்க. டேய், அவனுக்கு யாரும் உதவி செய்ய வர மாட்டாங்கடா, அவ்வளவுதான், அவன் கேஸ் காலி, அவன் திரும்பி அவன் எந்திரிக்க மாட்டான். இந்த பொண்ணுக்கு இதுமேல் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? அவ வாழ்க்கை முடிஞ்சது, அவ கதை முடிஞ்சது, இவங்க கடன்லயே அடைஞ்சிருவாங்க. இனிமேல் திருப்பி அவங்க எப்படி இந்த பிசினஸ் ஆரம்பிப்பாங்க? அவ்வளவுதான். எல்லாரும் நன்மை பெற்றவங்க கூட உங்ககிட்ட இருந்து போயிடலாம். உங்க எதிராளிகள்லாம் கைகொட்டி சிரிச்சு பாரு, நான் அன்னைக்கே சொன்னேன்லன்னு சொல்லலாம். ஆனா சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி நீங்களும் சொல்ல போறீங்க. Psalm 56 and verse 9, when I cry unto thee, my enemies are turning their back. This I know, God is for me. அவர் சொல்றாரு, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். Today this is the prophetic word God is giving you. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். You know why? இதை சொல்றாரு, என்ன அவருக்கு தெரியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தா எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? 11ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தா விரோதமாய் நிற்பவர் யார்? மனுஷனுக்கு என்ன செய்வாயா? தேவனை நம்பி இருக்கிறேன். Whom shall I fear? I will not be fearful. நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியது, நான் பயப்பட மாட்டேன்னு தைரியமா சொல்ல. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வர போறார். அதே அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா, Psalm 56 verse 13ல, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? Will you not save my soul from death and my feet from stumbling? Surely the Lord will not allow you to stumble and fall, because you have the promises of God. தேவனுடைய மேன்மையான வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுத்த தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் நிறைவேற வேண்டியது ஏராளம் இருக்கிறது. ஆண்டவர் அதற்குள்ளே உங்களுக்கு முடிவை கொண்டு வர மாட்டார். This is a temporary problem. The permanent relief from God is coming. அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். I know my God is for me. He is not against you, he is for you. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். இந்த நாளில் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரை என போற்றாதீங்க. உங்களோட தேவன் இருக்கிறார். Your situations and your friends, everything can be against you. God is for you. உங்களோடு இருப்பார், உங்களை ஜெயிக்க வைப்பார். நீங்களோ தாவீதை போல வெற்றி பெறுவீர்கள். God bless you. Have a wonderful day. Amen.